வெல்கம் டு ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ். ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ் சேனலில் வேதிக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறத பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட கண்டினியூஷன். இது வந்து பார்ட் 3. ஓகேயா, பார்ட் 1, 2 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் which when divided by 24, 32 and 26 leaves remainders 19, 27, 31 respectively. ஸோ அதாவது இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை வந்து 24, 32, 36 டிவிசிபிள் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருதுன்னா 19, 27, 31 வருதான். ஸோ அந்த நம்பர் என்ன தான் நம்மளோட கொஸ்டின். ஓகேயா, எப்படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கேட்டிருந்தாங்களே ஃபர்ஸ்ட் இது என்ன எல்சிஎம் கண்டுபிடிக்குது. நம்ம நம்பர் என்னது 24, 36 and 32. ஸோ எல்சிஎம் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், எது ஹையஸ்ட் நம்பரோ அதுதான் நம்மளோட எல்சிஎம். அது இருக்கும், இல்லைன்னா அதோட மல்டிபிள்ஸா இருக்கும். இப்போ இங்க 36 தான் நம்மளுடைய ஹையஸ்ட் நம்பர். ஓகேயா, இப்போ அந்த 36 எடுத்துப்போம். இப்போ அந்த 36 வந்து இதுல டிவிசிபிள் ஆகும், இதுல டிவிசிபிள் ஆகும், அந்த மாதிரி பார்க்கணும். டிவிசிபிள் ஆகுமா? இது கொஞ்சம் இதுவா இருக்கனால நம்ம இந்த மெத்தட்ல போட்டுடலாம். அதுல கொஞ்சம் கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்போ 24, 36 and 32 என்ன டேபிள் எடுக்கலாம்? 4 டேபிள் எடுக்கலாமா? 4 6 are 4 8 are 4 6 are 24, 4 9 are 36, next 4 8 are 32. இப்போ அடுத்தது எல்சிஎம். ஸோ எனி 3 நம்பர்ஸ் ஏதாவது 2 நம்பர் நம்ம வந்து ஏதாவது ஒரு டேபிள்ஸ் டிவிசிபிள் ஆனால் நம்ம அதை டிவைட் பண்ணிடலாம். இங்க வந்து 6, 9 3 டேபிள்ல வரும். ஸோ அப்போ அதை கொடுப்போம். 2 times 3 times இந்த 8 அப்படி எழுதிக்கலாம். இப்போ இங்க 2, 8 2 டேபிள்ல வரும். ஸோ 1, 3 அப்படியே வரும். 8 வந்து 4 times வரும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம எது பண்ண போறதில்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லாமே தனித்தனி நம்பர்ஸா இருக்கு. ஸோ இப்போ எல்சிஎம்க்கு என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் டிவைட் மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ இப்போ 4 into 3 12, 12 into 2 24, 24 into 4 3s are 12. ஸோ 12 into 24. ஸோ அதான் நம்ம எல்சிஎம். 10 plus 2 எழுதிக்கலாமா? ஸோ அப்போ 10 டைம் பண்ணா 240. அதை ஆட் பண்ணிக்கணும். பிளஸ் இது இன்ட்டு 2ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்னது 48. ஜஸ்ட் ஆட் பண்ணா 882. ஸோ 288 தான் நமக்கு இதுக்கு ஆன்சர். ஸோ இப்போ என்னோட எல்சிஎம் என்னது 288. எல்சிஎம் வந்து 288. இப்போ நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா? அது என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போ இந்த 24 ரிமைண்டர் 24ஆல இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது நமக்கு 19 கிடைக்குது. 32ஆல டிவைட் பண்ணும்போது 27 ரிமைண்டர் கிடைக்குது. 36ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 31 கிடைக்குது. அப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த 24 மைனஸ் 19 போடணும். 32 மைனஸ் 27 அதாவது இதோட ரிமைண்டர். இதுக்குள்ள ரிமைண்டர் என்னது 36 மைனஸ் 31. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 5 5 5. ஸோ இது சப்ராக்ட் பண்ணா எல்லாத்துக்கும் 5 தான் கிடைக்கும். இது எப்பவுமே சேம் நம்பர் தான் கிடைக்கும். அந்த மாதிரி மெத்தட்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேயா, நீங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ரிமைண்டரை நம்மளுடைய டிவைசர்ல சப்ராக்ட் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு வர ஆன்சர் என்னது 5. ஸோ எல்லாமே சேம் நம்பரா தான் கிடைக்கும். அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எல்சிஎம்ல சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். எல்சிஎம் என்னது 288 மைனஸ் 5. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 283. ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர் 283. ஓகேயா, நம்ம நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். ஸோ இங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் which when divided by 6, 7, 8, 9 and 12 leaves the same remainder 1 in each case. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த நம்பர் என்ன, அதாவது அந்த நம்பர் வந்து 6, 7, 8, 9, 12 இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே சேம் ரிமைண்டர் 1 கிடைக்குதான். ஸோ அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தட் நம்பர். ஸோ ஃபைண்ட் தட் லீஸ்ட் நம்பர். ஸோ இதான் ப்ரீவியஸ் சம்ல பார்த்தோம். பட் என்னன்னா அங்க ரிமைண்டர் வந்து சேம் அல்ல, டிஃப்ரெண்ட் ரிமைண்டரா இருந்துச்சு. சேமா இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஆப்ஷன்ல அந்த ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேயா, ஸோ அப்ப வந்து என்ன பண்ணலாம், ஸோ இதுல 1 சப்ராக்ட் பண்ணுவோம் எல்லா ஆப்ஷன்லையும். ஸோ 374, அடுத்தது 489, இதுல 1 சப்ராக்ட் பண்ணா 54,
இதுல ஒன்னு சப்ராக்ட் பண்ணா, அதாவது நான் எல்லாத்துலயும் ஒன்னு சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது 375 மைனஸ் 1. ஓகே, அதே மாதிரி இதுல ஒன் மைனஸ் 1, இதுல மைனஸ் 1, இதுல ஒன்னு மைனஸ் பண்ணா என்னது 549. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, ஏன்னா ரிமைண்டர் 1ன்னு சொன்னனால நான் எல்லாத்துலயும் 1 வந்து டிவைட் பண்ணேன். அதாவது இந்த 1 தான் ரிமைண்டரா வருதுன்னா அப்ப இதுல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணிட்டா சோ அந்த நம்பர் ஃபுல்லாவே இந்த 6 7 8 9 12 டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேயா, அப்போ நம்மளுடைய கண்டிஷன் என்னது, டிவிசிபிலிட்டி ரூல் படி 6க்கு நம்ம டிவிசிபிள் ரூட் என்னது 2 ஆலே 2 டேபிள் ஆகி 3 டேபிள் டிவிசிபிள் ஆச்சுன்னா அது 6 ஆல் டிவிசிபிள் ஆகும். அதே மாதிரி 7க்கு என்ன பார்த்திருக்கோம்னா லாஸ்ட் நம்பரை வந்து இன்டூ 2 பண்ணிட்டு ரிமைனிங் நம்பரோட அதை சப்ராக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி வர்ற நம்பர் வந்து 7ஓட மல்டிபிள்ஸாவோ இல்ல 0வாவோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 7 டிவிசிபிள் ஆகும். 8ஓட டிவிசிபிள் ரூல் லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8 ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா சோ டோட்டல் ஹோல் நம்பரும் 8 ஆல் டிவிசிபிள் ஆகும். 9ஓட டிவிசிபிள் ரூல் என்னது, எல்லா நம்பரையும் நம்ம ஆட் பண்ணா ஜஸ்ட் 9, அதாவது 9 டேபிள்ஸ் தான் வரணும். 9 இல்ல 9ஓட மல்டிபிள்ஸ் அப்படி வந்துச்சுன்னா அது வந்து 9 ஆல் டிவிசிபிள் ஆகும். 12க்கு என்னன்னா 4 டேபிளும் 3 டேபிளும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா 12 வந்து 4 into 3 பிரிச்சுக்கலாம். சோ 4 டேபிள் சாட்டிஸ்ஃபை ஆகும், 3 டேபிள் சாட்டிஸ்ஃபை ஆகும். 4 டேபிளுக்கு என்னது, லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4 ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும். ஓகேயா, சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 9 எடுத்துப்போம். அதுதான் ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஜஸ்ட் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி ஏதாவது ஒரு கண்டிஷன் பாஸ் ஆனாலுமே அந்த நம்பர் வராது. சோ நான் 9 எடுத்துக்கிறேன், அப்பதான் ஈஸியா இருக்கும். 9 உங்களோட இதுல இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கோங்க. அப்போ 9 என்ன பண்ணணும், ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 9 வரும், இல்ல 9 மல்டிபிள்ஸ் தான் வரணும். இது ஆட் பண்ணது 10 14. சோ 14 அந்த 4 பிளஸ் இது வந்து கண்டிப்பா 9ஓட மல்டிபிள்ஸ் கிடையாது. சோ அப்ப இது வராது. அடுத்து நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா 9 12 12 பிளஸ் 9 19 கிடைக்குது. அதாவது ஓகே 12 12 பிளஸ் சாரி 12 8 4 சார் 8 பிளஸ் 4 வந்து 12 12 பிளஸ் 9 21 21 9 டேபிள்ஸ்ல வராது. சோ அப்ப இதுவும் இல்ல. நெக்ஸ்ட் இது ஆட் பண்ணா என்னது 5 பிளஸ் 0 5 9 கிடைக்கும். சோ இது 9 டேபிள்ல வருது. இங்க பார்த்தோம்னா இது கிடைக்குமா, 9 பிளஸ் 9 வந்து 18. சோ 18 இதுவும் 9 டேபிள்ல வருது. பட் சோ இப்ப இது ரெண்டு தான் ஆப்ஷனா இருக்க முடியும், இது ரெண்டு கண்டிப்பா இல்ல. அப்போ ஆப்ஷன் நம்மளுக்கு இதுவும் இல்ல இதுவும் இல்ல. சோ இது ரெண்டுல இதுவும் ஒண்ணு. இப்போ நம்ம 9 மட்டும் செக் பண்ணிருக்கோம். ரிமைண்டர் ஆட். சோ இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் பாசிபிள், ரெண்டு ஆப்ஷன் பாசிபிளா. இப்போ இதை நம்ம ஒண்ணு கட் பண்றது எப்படி பாத்தீங்கன்னா, நம்ம இதுல 2 டேபிள் இருக்கா, ஏன்னா 6க்கு வந்து 2வும் 3யும் டிவிசிபிள் ஆகணும். 2 டேபிள்னா லாஸ்ட்ல ஈவன் நம்பர் இருக்கணும். சோ இங்க ஈவன் நம்பர், பட் இங்க ஈவன் 9 வந்து 2 டேபிள்ல வராது. அப்ப கண்டிப்பா இது வராது. இப்ப நமக்கு ஆன்சர் கண்டிப்பா என்னதான் இருக்கும், 504. 504னா இது 505. சோ இதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேயா, அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. ரிமைண்டர் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த நம்பரை வந்து சப்ராக்ட் பண்ணிட்டு சேம் நம்பர் கிடைக்கும், அதை நம்ம எல்சிஎம்ல சப்ராக்ட் பண்ணும். அதான் போன சம். இந்த சம்ல ரிமைண்டர் வந்து சேம் தான், ஒரே ரிமைண்டர் தான் எல்லாத்துக்கும் சேர்த்து. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுடைய சொல்யூஷன் ஆப்ஷன்ல வந்து நம்ம அதை சப்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் யூஸ் பண்ணி எதுல வருதுன்னு பார்த்து செக் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். The 6 bells commence tolling together and toll at intervals 2, 4, 6, 8, 10 and 12 seconds respectively in 30 minutes. How many times do they toll together? என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க, அதாவது ஒரு 6 bells ஒண்ணா வந்து அடிக்குது. என்ன இன்டர்வல்னா இது 2 seconds, 4 seconds, 6 seconds, 8 seconds, 10 and 12 secondsல வந்து அடிக்குது. அது எல்லாமே வந்து half an hourக்கு ஒன் டைம் ஒண்ணா அடிக்குது. ஓகே, சோ வந்து சேர்ந்து, அதாவது இது வந்து 2 மினிட்ஸ்ல வந்து 2 செகண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது 4 செகண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்ப கண்டிப்பா கேப் இருக்கும். சோ இந்த மாதிரி வரும்போது பட் ஏதோ ஒரு half an hourக்கு ஒன் டைம்ஸ் வந்து எல்லா பெல்லும் ஒரே டைம் அடிக்கலாம். சோ ஓகே, அப்ப ஹவு மெனி டைம்ஸ் அந்த மாதிரி அது எத்தனை டைம்ஸ் வந்து ஒன்னா அடிச்சிருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேயா, சோ அப்ப இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணா நம்மளுக்கு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் 2, 4, 6, 8, 10, 12 எல்லாத்துக்கும் இதுக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 2, 4, 6, 8, 10, 12. சோ நம்மளுடைய எல்சிஎம்னா என்னது, ஆக்சுவலி ஹையஸ்ட் நம்பர் தான். ஓகே, ஹையஸ்ட் நம்பரா எல்சிஎம் இருக்க முடியும். இப்போ இது எல்லாத்தையும் டிவிசிபிள் தான் பார்ப்போம். 2 டேபிள்ல வரும், சோ அப்ப விட்டுறலாம். 4 டேபிள்ல வரும், ஓகே. 6 டேபிள்ல வரும், ஓகே, அப்ப தேவையில்லை. 8, 10லயும் வராது. சோ அப்ப 8 டேபிள் 8 and 10ல வர மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், சோ 10னா கண்டிப்பா லாஸ்ட்ல 0 இருக்க மாதிரி வரணும். சோ அப்ப 12 டேபிள்ல எப்ப 0 இருக்கும், 5 டைம்ஸ் வந்தா 60யா,
சாரி சார் ஓகே 5 டைம்ஸ் வந்தா 60. அப்போ இந்த 60ங்கிறது 10ல வரும் பட் 8ல வராது. அப்ப அடுத்து எப்ப 0 வரும் லாஸ்ட்ல? அப்போ 120ல வரும். ஓகேயா? அப்போ 120ங்கிறது 10ல வரும். 8ல வருமா? 120 8ல வருமானா வரும். ஓகேயா? 8 டேபிள்ஸ் எத்தனை டைம் வரும்? ஒன் டைம் வந்து 8 பேலன்ஸ் 4 5 15 டைம்ஸ். ஓகேயா? சோ அப்ப 8 டேபிள்லயே வரும். அப்போ 120ங்கிறதா ரெண்டு டேபிளே வருது. அப்ப நம்மளுடைய எல்சிஎம் என்னது? 120. 120 இது செகண்ட்ஸ். ஓகே, இது எல்லாமே செகண்ட்ஸ்ல இருக்கு. சோ அப்ப 120 செகண்ட்ஸ் வந்து டோட்டலா இருக்கு. அதுல ஒரு 30 செகண்ட்ஸ்லயும் வந்து அது வந்து சேமா அடிக்குது. அப்ப என்ன பண்ணும்? இப்போ சாரி இது வந்து மினிட்ஸ் 30 மினிட்ஸ். அப்ப நம்ம பண்ணி இந்த செகண்ட்ஸை வந்து நம்ம மினிட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணும்? டிவைட் பை 60 போட்டலாமா? போட்டா என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ். அப்ப 2 0 கேன்சல் ஆயிடு 6 ஆயிடுது 2 டைம். அப்ப 2 மினிட்ஸ். அப்ப டோட்டலா எத்தனை மினிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது? 2 மினிட்ஸ். அப்போ அவங்க கேக்குறது ஒரு 30 மினிட்ஸ் ஒன் டைம் அடிக்குதான். அப்ப என்ன பண்ணும்? நீங்க 30 டிவைட் பை 2 போட்டோம்னா எத்தனை டைம்ஸ் கிடைக்குது? 15 டைம்ஸ். அப்போ 30 டைம்ஸ் ஒரு டைம் நம்ம அடிக்குது. நம்மளுக்கு இருக்கிறது 2 மினிட்ஸ். அப்ப அதை 2 டிவைட் பண்ணிட்டோம்னா 15 மினிட்ஸ். அப்ப 15 டைம்ஸ். அப்போ ஒரு எத்தனை டைம் அடிக்கும்? 15 டைம்ஸ். பட் நம்ம 15 டைம்ஸ் நீங்க போட்டக்கூடாது. ஆப்ஷன்ல 15 இருக்குல்ல. ஏன்னா நம்ம ஏற்கனவே எடுத்துருக்காங்க 6 bells commence tolling together toll at interval. ஏற்கனவே வந்து ஒன்னா சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேயா? அதுக்கப்புறம் எத்தனை டைம் தான் கேட்டிருக்காங்களா? அப்ப ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் ஒன் தடவை ஒன்னா அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 15 டைம்ஸ் வந்திருக்கு. அப்ப அந்த 15ஓட நம்ம ஒன்னா பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸ்டார்டிங்ல ஏற்கனவே ஒன் டைம் எல்லாமே ஒன்னா வந்து ஒன்னா அடிச்சிருக்கு. சோ அது ஒண்ணு இருக்குல்ல. சோ அதை ஆட் பண்ணிட்டோம்னா 15 + 1 16. அப்ப நம்மளுடைய ஆப்ஷன் என்னது? 16. இங்க நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்குதான் 15 ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணும்? 15 போட்டக்கூடாது. 16 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, அடுத்த டைப் பார்க்கலாம். இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க. if the product of given three numbers is 1875 and the HCF is 5, then their LCM is, so LCM என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ என்னென்ன கொடுத்திருக்காங்க? 3 நம்பர்ஸோட ப்ராடக்ட் வந்து 185. நம்ம ஏற்கனவே 2 நம்பர்ஸ் பார்த்திருக்கோம். என்ன ஃபார்முலா? x into y which is equal to LCM into HCF. இது வந்து 2 நம்பரோட மல்டிபிள்ஸ். இங்க வந்து 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. x y z 3 நம்பரோட மல்டிபிள்ஸ் எவ்வளவா? 1785. அப்படி 3 நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணும்னா இந்த LCM and HCF மல்டிப்ளை கரெக்ட் தான். பட் HCF மட்டும் ஸ்கொயர் வரும். 2 டைம்ஸ் போட்டுக்கணும். ஓகேயா? அப்ப இங்க நம்ம இதோட ஃபார்ம் என்னது? x into 3 இருந்துச்சுன்னா x into y into z divided by LCM into HCF ஸ்கொயர். அப்ப இந்த வேல்யூ நமக்கு தெரியும். இதோட வேல்யூ என்னது? 1875. நெக்ஸ்ட் LCM என்ன கொடுத்துருக்காங்களா? அதான் கேக்குறாங்க. சோ LCM நமக்கு தெரியாது. சோ அதை x வச்சுக்கலாம். HCF என்னது? சாரி இன்டு HCF என்னது? நம்மளுக்கு 5. இங்க 5 HCF ஸ்கொயர்ட். அப்ப என்ன பண்ணும்? 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுமா? 5 into 5. சோ அப்ப நமக்கு தேவையானது x தான். அதாவது LCM. சோ அப்ப LCM என்னது? LCM equal to நம்ம LCM வச்சுக்கோல x வச்சுட்டாலும் சரி. LCM equal to 1875 divided by 5 into 5. So 5 டேபிள்ல அடிக்க வேண்டியதான். அடிச்சு கொடுத்தா ஆன்சர் கிடைக்கும். 5 3s are 15, balance 3, 5 7s are 35, balance 2, 5 5s are 25. Next again மறுபடியும் 5 tables அடிக்கணும். அடிச்சோன்னா எத்தனை டைம் கிடைக்கும்? 5 7s are 35, balance 2, 5 5s are 25. So LCM என்னது? 75. So நம்ம ஆன்சர் என்னது? 75. ஓகேயா? ஆப்ஷன்ல 75 எங்க இருக்கு? இந்த இருக்கா A. So நம்ம ஆன்சர் என்னது? 75. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ ஜஸ்ட் நம்ம 2 நம்பர்ஸ் தான் பார்த்திருப்போம். 3 நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? HCF மட்டும் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். HCF ஸ்கொயர்ட் ஆயிடும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது LCM of two co-prime numbers 6006. One of them is 66. Then find the other number. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா சோ 2 நம்பர் இருக்கு. ரெண்டுமே கோ பிரைம் நம்பர். அதை பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. தான் நம்மளோட கீவேர்டு.
ஸோ அதோடைய எல்சிஎம் என்னவா? எல்சிஎம் வந்து 606. ஸோ எல்சிஎம் கொடுத்துருக்காங்க 6006. நெக்ஸ்ட் 2 நம்பர்ல 1 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 6x வந்து தெரியும், y தெரியாது. ஓகேயா? தென் ஃபைண்ட் தி அதர் நம்பர். ஸோ இன்னொரு நம்பர் என்ன? இது y தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? x இன்டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப். இதானே? ஓகேவா? ஸோ இது நம்ம எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, பட் ஒய் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஹெச்சிஎஃப் கொடுக்கல. அதுக்கு தான் இந்த கீவேர்டு. ஓகேயா? 2 கோ பிரைம் நம்பர்ஸ், ரெண்டு நம்பருமே வந்து கோ பிரைம் நம்பரா. ஸோ பிரைம் நம்பர்னாலே நம்மளுடைய ஹெச்சிஎஃப் என்ன சொல்லியிருக்கோம்? 1. பிரைம் நம்பராலும் ஹெச்சிஎஃப் 1 தான். 2 கோ பிரைம் நம்பர்னாலும் ஹெச்சிஎஃப் வேல்யூ 1. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல ஹெச்சிஎஃப் வேல்யூ என்ன எடுத்துக்கணும்னா 1. ஸோ 1 இன்டூ எல்சிஎம் வந்து நம்மளுக்கு என்னது? 6006. 6006. ஸோ ஒரு வேல்யூ தெரியும் 66, இன்னொன்று தெரியாது y. இன்னொரு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ இங்க வச்சுட்டு 6066 இன்டூ 1னா அதே வேல்யூ டிவைட் பை 66 கிடைக்குமா? ஸோ இது 11 டேபிள் அடிச்சோன்னா என்ன கிடைக்கும்? 6 டைம்ஸ் இங்க வந்து 5 டைம்ஸ் வந்து 55, பேலன்ஸ் 5. 4 டைம்ஸ் வந்து சாரி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 5 டைம்ஸ் 55, பேலன்ஸ் 5 50. 4 டைம்ஸ் வந்து 44, பேலன்ஸ் 6. அப்ப 6 டைம்ஸ் வந்து 5 4 6 by 6. இப்ப 6 டேபிள் அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 6 8s are 6 7s are 6 9s are 54. 6 9s are 54, 6 1s are 6. அப்ப நம்ம கேன்சல் என்னது? 91. சோ இன்னொரு நம்பர் என்னது? 91. நம்ம கேள்வியா தான். சோ இன்னொரு நம்பர் என்ன? 91. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஃபார்முலாவே போட வேண்டியதா. பட் இங்க ஒரே ஒரு க்ளூவேர்ட் என்ன ஹெச்சிஎஃப் கொடுக்கல. ஆனா நம்மளுக்கு ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்காங்க. என்னது? கோ பிரைம் நம்பர். கோ பிரைம் நம்பர் கொடுத்திருந்தாலும் பிரைம் நம்பர்னு கொடுத்திருந்தாலும் ஹெச்சிஎஃப் வேல்யூ 1. ஓகே, சோ அதனால நம்ம ஹெச்சிஎஃப் வேல்யூ 1 வச்சுட்டு அப்படியே போட வேண்டியதான். அடுத்த நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க? LCM of two number is 210 and HCF is 14. How many such pair are possible? சோ இங்க LCM கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு எத்தனை பேர் இதுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? நம்ம LCM வந்து HCF டிவைட் பண்ணிக்கணும். 210 டிவைட் பை 14. சோ டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 15. 15 டைம்ஸ். ஓகே, 114 பேலன்ஸ் கிடைக்கும் 5 டைம்ஸ் 90. ஓகே, அப்ப 15 நமக்கு கிடைச்சிருச்சு. பட் இப்ப வந்து ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் பாசிபிள்னா அப்ப இந்த 15 வந்து நம்ம அதோட ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இந்த 15க்கு ஃபேக்டர் என்னென்ன இருக்கு? 15 இன்டூ 5 ஒன் டேபிள்ல வரும். அடுத்து 5 3s are 15 கிடைக்கும், 3 5s are 15 கிடைக்கும். அதே மாதிரி 1 into 15 கிடைக்கும். அவ்வளவுதான் பாசிபிள், வேற எதுவும் இல்லை. ஸோ இப்போ நீங்க எத்தனை கேட்டிருக்காங்க? சச் அ பேர் எத்தனை பாசிபிள் கேட்கறாங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து 5 into 3நாலும் 3 into 5நாலும் 1 தான். ஸோ அப்போ இதுல 1 எடுத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி இது ரெண்டும் சேம். ஸோ இதுல 1 எடுத்துக்கிட்டா போதும். ஸோ அப்போ டோட்டலா நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்கு? 2 பேர். ஸோ அதான் நம்மளுடைய ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுல அடுத்த டைப் பார்க்கலாம். இந்த சம் பார்க்கலாம். சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 187 and the HCF is 17. So sum of two number 187, HCF is 17, and what is the number of such pair of numbers satisfying the above condition? So இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்கக்கூடிய பேர் மொத்தம் எத்தனை பேர் இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ ப்ரீவியஸ் சம்மார் தான். பட் அங்க எல்சிஎம் கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு கேட்டாங்க. பட் இங்க வந்து எல்சிஎம் கொடுக்கல. அந்த சம் ஆஃப் தி டூ நம்பர்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 187. ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 187 17 டிவைட் பண்ணணும். ஓகேயா? டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 17 எத்தனை டைம்ஸ் கிடைக்குது? 11 டைம்ஸ். ஓகேயா? 1 டைம் 17 பேலன்ஸ் 1, ஸோ 11. அப்ப நமக்கு டிவைட் பண்ணா 11 கிடைக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே போனதுல பார்த்தது என்னன்னா அதோட ப்ராடக்ட் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்க வந்து சம் பண்ணா இது 187. அப்ப நம்ம சம் கண்டுபிடிக்கணும். அப்ப இது எப்படி சம் பண்ணலாம்? என்ன நம்பர்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் 1 + 10 நம்ம அப்படியே வரிசையா வருவோம். அடுத்து 2 + 9, அடுத்து 3 +
8. அடுத்து 4 plus 7. அடுத்து 5 plus 6. அடுத்து 6 plus 6. 6 plus 5. இப்போ இங்க வந்து ரிப்பீட் ஆயிடுச்சா? அப்ப ரிப்பீட் ஆனா விட்டுறாது, ரெண்டும் சேம் தான். அப்ப இது விட்டுரும். இனிமே அப்படியே எல்லாமே ரிப்பீட் ஆகும். அதான் 10 plus 1 வரும். 10 plus 1 ஆனாலும் 1 plus 10 ஆனாலும் 1 தான். ஸோ டோட்டலா எத்தனை காம்பினேஷன் இருக்கு? 1 2 3 4 5 காம்பினேஷன் இருக்கு. ஸோ அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்னது? 5. நம்மளோட சம்னால நம்மளோட சம் வந்து எத்தனை காம்பினேஷன் இருக்குன்னு பார்க்கணும். ப்ரீவியஸ் வந்து ஃபேக்டர்ஸ் LCM by HCF போட்டுட்டு நம்மளுடைய ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஃபேக்டர்ஸ் வந்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதுதான் நம்மளுடைய பேர். அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்க. இது வந்து 2024ல TNPSC கேட்ட கொஸ்டின். ஓகேயா? ஸோ இப்படி நம்ம கன்ஃபியூஸ் பண்றது மாதிரி நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லா படிக்கணும். இப்போ எக்ஸாம் நம்ம இதை படிக்கும் போது என்ன தெரியும்? LCM ஆஃப் HCF ஆஃப் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். LCM ஆஃப் HCFன்னு. பட் இங்க வந்து பாருங்க, இதுல LCMக்கு டாட் இருக்கு, இங்க HCFக்கு ஹச்சுக்கமா சீக்கமா எஃப்னு இருக்கா. அப்ப என்ன அர்த்தம்னா ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3, அப்படி இதோட வேல்யூ 26 நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுல LCM ஆஃப் இது இங்க நம்பர் கொடுக்காம ஹச்சுக்கமா சீக்கமா எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஹச்சோட வேல்யூ என்னது? நமக்கு ABCD ஆல்பபெட்ல ஹச்சோட வேல்யூ என்னது? ஆல்பபெட்ல ஹச்சோட வேல்யூ நம்மளுக்கு வந்து 8. அதே மாதிரி சியோட வேல்யூ என்னது? 3. நெக்ஸ்ட் எஃபோட வேல்யூ 6. ஓகேயா? சோ அப்ப நமக்கு என்ன சொல்லிருக்காங்கடா, இந்த 8 3 6ஓட LCM தான் LCM என்னவோ அந்த இதுக்கு ஈக்குவலா இருக்க கூடாது இந்த ஆப்ஷன். அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? LCM தான் ஃபைண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ LCM ஆஃப் H, C, F is not equal to அந்த அந்த LCM வந்து கீழே இருக்க இந்த ஆப்ஷனுக்கு ஈக்குவலா இருக்க கூடாது. சோ இப்ப இது ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிப்போம். LCM என்னது? 3 8 3 6. LCM வந்து ஹையஸ்ட் நம்பர் தான் நம்மளோட LCM எடுத்துக்கணும். சோ இந்த 8 வந்து 3 டேபிள்ல வருமா, 6 டேபிள்ல வருமா? ரெண்டுத்துலயுமே வராது. அப்போ அடுத்து 8 16 16 3ல வருமா? வராது. 6ல வருமா? வராது. 24 எடுத்தா நெக்ஸ்ட் 3 டேபிள்ல வரும், 6 டேபிள்ல வரும். சோ அப்ப இந்த 24 தான் நம்மளுக்கு LCM. ஓகேயா? சோ LCM 24 கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இந்த ஆப்ஷன்ல எது 24 இல்லையோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேனா? நல்லா பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப நாட் ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நமக்கு LCM கண்டுபிடிச்சிட்டோம். LCM ஈக்குவல் டு 24. எப்படி கண்டுபிடிச்சோம்? ஹையஸ்ட் நம்பர் 8. சோ 8ல 8 மல்டிபிள்ஸா இருக்கணும். 8 வந்து இந்த 3 6ல டிவிசிபிள் ஆகாது, 16ம் ஆகாது, 24 தான் ரெண்டுலயே ஆகும். சோ அதனால 24 தான் நம்மளுடைய LCM. அப்ப 24 இங்க வரக்கூடாது. எக்ஸோட வேல்யூ என்னது? சோ எக்ஸ் ஒய் இசட்டா லாஸ்ட் ABCD. இசட் வந்து 26னா இது வந்து 25, இது 24. அப்ப எக்ஸோட வேல்யூ 24 தான். அப்ப இதோட வேல்யூ என்னது? 24. நமக்கு ரெண்டு ஈக்குவலா இருக்கா? அப்ப இது இல்ல. ஏன்னா நாட் ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. நல்லா அதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் E plus S. ஈயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? நெக்ஸ்ட் E plus S ஆப்ஷன் B க்கு பார்க்கும். ஈயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 5 பிளஸ் S ஓட வேல்யூ வந்து 19. சோ ரெண்டே ஆட் பண்ணா 24 தான் கிடைக்கும். சோ அகைன் நம்மளுக்கு LCM க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் அடுத்து A plus C plus H. A ஓட வேல்யூ 1, C ஓட வேல்யூ 3, A plus C plus H அதான் நம்ம பார்க்க போறோம். A ஓட வேல்யூ 1, 3 ஓட வேல்யூ, C ஓட வேல்யூ 3, H ஓட வேல்யூ என்னது? 8. சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா 9 12 கிடைக்கும். சோ இது கண்டிப்பா நாட் ஈக்குவல் டு 24 தான். அப்ப இது நம்மளோட ஆப்ஷன். இதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. வராது. அடுத்து என்னது? AC X இன்டு பண்ணணும். அப்ப இதேதான் இன்டு 1 இன்டு 3 இன்டு 8. 8 1s are 8, 8 is 24. இதுவும் 24 வந்துருச்சா? சோ சேமா இருக்கா? அப்ப நம்மளுடைய ஆப்ஷன் என்னது? A plus C plus H தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ அங்க எக்ஸாம் ஹால்ல HCFன்னு அதை நினைக்க கூடாது. அதுக்காக கரெக்டா நம்ம HCFங்கிற வேல்யூ எடுத்திருக்காங்க, ஆல்பபெட் எடுத்திருக்காங்க. அதுல கன்ஃபியூஸ் ஆகாம நமக்கு டாட் கொடுக்கல, கமா கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ட்ரிக்ஸ் அண்ட் மேக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.